இன்றைக்கு 2025 மார்ச் 23ஆம் தேதி நான் உங்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கான ஒரு பிரதிநிதியை இந்த மாநகராட்சியில தேர்வு செய்வதற்காக ஒரு தேர்தல் நடந்தது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இங்கு இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் எல்லாம் என்னை பரிந்துரை செய்து நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவருடைய வழிகாட்டுதலோடு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு அமைச்சர் தமிழகத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தார்கள். 2 வருடங்களுக்கு முன்பு 2022 பிப்ரவரி மாதம் அன்னைக்கு நான் இந்த தெருவுக்கு வரப்ப வேட்பாளராக வரப்ப இந்த தெரு எப்படி இருந்தது அப்படின்னு இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த தெருவில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி போகாம கருப்பா அப்படியே பூமியில ஊறி அந்த கழிவு நீர் சாக்கடை நீர் எல்லாமே தரைக்குள்ள போய் பூமியில இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மாசுபடுத்திட்டு இருந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி இந்த ரோட்ல நாங்க இங்க உட்காந்து பேசணும்னா பஸ் எல்லாம் போவோம், திருப்பி விட்டுருவாங்க. அந்த பஸ் ஒரு பஸ் போச்சுன்னா அப்படியே ஒரு புழுதி புயலே போகும், எல்லாரும் மூஞ்சிலையும் அடிக்கும், எல்லாத்துக்கும் உடம்பு கெட்டு போயிடுற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை கடந்த காலங்கள் இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு செய்து நம்முடைய பகுதி மக்களுக்கு பகுதியில் ஒரு நல்ல சாலையும் சாக்கடை வடிகால் வசதியும் அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு 2023 ஆகஸ்ட் மாதம், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய கோட்டை கழகத்தினுடைய செயலாளர் அண்ணனுடைய பெருமுயற்சியில அது இதுக்கான நிதி இப்ப வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்ணி செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும்ட்டு 2 பக்கமும் கான்கிரீட் சாக்கடை. இன்னைக்கு கான்கிரீட் சாக்கடையும் கான்கிரீட் ரோடு இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா எலி தொல்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்ம ரோடு ஒரு முக்கியமான ரோடு, ஒரு அணுகுமுறை சாலை, அப்ரோச் ரோடு. இந்த ரோடு எந்த காலத்திலையும் மக்கள் பயன்பாட்டுக்கு சிறப்பானதா இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு இடையில பல்வேறு முயற்சி கிடையில, பல்வேறு போராட்டத்துக்கு இடையில உங்களுக்கெல்லாம் கூட சில சங்கடங்கள் உருவாயிருக்கு. இந்த வேலை நடக்கிறப்ப தாமதமாச்சுட்டு இன்னைக்கு ஒரு நிறைவா ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 85% 90% நிச்சயமா நான் உறுதியா சொல்றேன். நான் சொல்றது யாரும் தப்பா நினைக்க வேணாம், வேற யாராலையுமே செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயத்த உங்களுடைய ஒத்துழைப்போட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினரான என்னுடைய முயற்சியில இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க முயற்சியில இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கோம். இது எதுக்காக சொல்றோம்னா இன்னைக்கு சந்தோஷமா இந்த கோலம் போட்டுக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இது போல இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் நமக்கு உரிய பணத்தை தரதில்லை. இங்க நம்ம வரி வருமானம் மற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வருமானத்தையும் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில புடிங்குது. ₹1 இங்க இருந்து வாங்கக்கூடிய நம்ம மக்களோட பணத்துல நமக்கு 23 விசா 24 விசா திரும்ப தராங்க, அதையும் ஒழுங்கா தரதில்லை. அதனாலதான் இப்ப பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மாநிலத்தினுடைய வருவாய்க்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறாங்க. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த காலங்களில் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தையும் நிறைவேற்றாதனால மாநகராட்சிக்கு வருமானம் இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தோம்னா இன்னைக்கு 80,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம். ஆனா அந்த 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தப்ப என்ன வரி வசூல் பண்ணமோ என்ன வருவாய் இருந்துச்சோ அதான் இன்னைக்கு இருக்கு. சோ மாநகராட்சியுடைய வருமானம் பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கே போதாத ஒரு நிலையில கொண்டு வச்சுட்டாங்க. இன்னைக்கு அடிப்படையா நமக்கு சுகாதாரம், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதுக்கு நிதி அந்த அளவுக்கு இல்லாத நிலையிலையும் கூட நாம நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்துல சொல்லி ஒரு சில பணிகள்ல மீதம் இருந்த தொகையை அதை மாநகராட்சியில பேசி அதை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருடைய பரிந்துரையின் பேர்ல அந்த தொகையை இங்க கொண்டு ஒரு ஒப்பந்ததாரரை கூட்டு அந்த ஒப்பந்ததாரர் நான் எப்படி செய்வேன் 2018 அடுத்தது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னாரு. அவரை கெஞ்சி ஏதாவது செய்யுங்க, தயவுசெய்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவரை கூட்டு இந்த வேலையை செய்ய வச்சு இந்த வேலை நடக்கிறதுக்கு 100,000% காரணம் இங்க இருக்கக்கூடியவங்க தான், முக்கியமா அண்ணன் குணசேகரன் அவர்கள் தான். இப்படி ஒரு நல்லது நம்ம காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு திருப்தி. இதை நான் ஏன் சொல்றேன்னா இது நீங்க நினைச்சு பார்க்கணுட்டோ அல்லது இதெல்லாம் நாங்க செஞ்சோன்றதுக்காக எங்களுக்கு ஏதாவது பாராட்டுன்றதுக்காகவோ வேற எதிர்பார்த்தோ எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு என்னைக்குமே நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தான். இந்த கோல போட்டி ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. இனி வருங்காலத்துல இந்த மாதிரி நிறைய ஒரு குடும்ப அளவுல நம்ம இந்த மாதிரி போட்டிகள், விளையாட்டு போட்டிகள்லாம் இன்னைக்கு நடந்த மாதிரி சிறப்பா நம்ம அண்ணன் அவருடைய தலைமை மூலியமா நம்ம செய்யலாம். அதே போல இங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் விரைவில் தீர்த்து வைக்கலாம். அதே போல நம்முடைய மிலிட்டரி ரோடு பகுதியிலிருந்து
யாரோ எங்கேயோ ஒரு தண்ணி இங்க வந்து நம்ம தெருவுக்குள்ள மழை தண்ணி மழை காலத்துல ஏறுது, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வருது. அந்த தண்ணி எல்லாம் போறதுக்காக இப்ப மில்க் ரோட்ல வந்து ஒரு பெரிய அளவுல மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கணும்ட்டு போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒரு திட்ட மதிப்பீடு தயார் பண்ணி அதுக்கு ஒப்புதல் அரசாங்கத்தில் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நடந்துரும். நேத்துக்கு முந்தா நேத்து பரவாயில்ல, நேத்துக்கு இன்னைக்கு பரவாயில்ல. நம்ம காலத்துல நிச்சயமா வந்து 100% இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சுகாதாரமான ஒரு அழகான சூழ்நிலையை உருவாக்குவோம். அதே மாதிரி குப்பை இந்த ரோட்ல வரப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல எவ்வளவு குப்பை ரோட்ல போட்டு கிடக்கும், இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுக்கே வந்து குப்பையை வந்து வாங்கிக்கிறாங்க. குப்பைகள் வந்து மக்களும் சாலையில போடாம பொறுப்பா எல்லாருமே வண்டியில கொடுக்குறாங்க. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்கு. இந்த சுத்தமான சுகாதாரமான ஒரு அழகான சூழ்நிலை நம்மளுடைய குழந்தைங்க எல்லாம் வளர்றப்ப அந்த குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும், நல்ல பெருந்தன்மையா வளருவாங்க, நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தமிழ் சமுதாயம், ஒரு நல்ல ஒழுக்கமான சமுதாயம் உருவானுங்கிறதா நம்மளுடைய எல்லாருடைய எண்ணம். அது நடக்கிறதுக்கு நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் இந்த பகுதியில் தனி கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நம்முடைய கோட்டை கழகத்தினுடைய அண்ணன் செயலாளர் குணசேகரன் அவருடைய தலைமையில் 34வது கோட்டை நிர்வாகிகள் அனைவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அத்தனைக்கும் நன்றி. இப்பொழுது கோலக்கலை பார்வையிட வருவோம். நன்றி, வணக்கம்.